Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் முள்ளங்கி சாம்பாருக்கு நம்ம தேவையான பொருட்களை வறுத்துக்கலாங்க. அதுக்கு சின்ன கடாய் வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானோனே இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நான் நல்லா வறுத்துட்டேன். இப்போ கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். இதில் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கனிஞ்ச தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ தக்காளி வெங்காயம் சேர்த்துட்டு ஆயிலில் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப வதக்கிடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதில் நான் 100 கிராம் முள்ளங்கி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ காயை நல்லா இந்த மாதிரி ஆயிலில் வதக்கிக்கலாம். இப்போ காய் வதங்கிறதுக்கு அளவாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். முள்ளங்கி வந்து நல்லா வதங்கணும். அப்படின்னா தான் சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். காய் வதங்கட்டுங்க. இப்போ வந்து காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம பொடி பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் நான் வந்து வதக்குனதை சேர்த்துருக்கீங்க. இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப நைஸாக பொடி பண்ணிட வேண்டாம். இப்போ பாருங்கள், முள்ளங்கி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடி பண்ண பவுடரை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்த தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்போனா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து இது நல்லா 2 கொதி வந்து காயும் வேகட்டுங்க. அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 தக்காளி, வெள்ளைப்பூண்டு, சீரகம், மஞ்சள்தூள் இது எல்லாமே சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் ஒரு முறை. இப்போ வந்து இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி கரைசல் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நல்லா இது வந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ வந்து முள்ளங்கி சாம்பார் நல்லா கொதி வந்து அது மனமே சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான முள்ளங்கி சாம்பார் தயாராகிடுச்சு. இதே மாதிரி முள்ளங்கி சாம்பார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எங்கள் சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.